என் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிற வரைக்கும் ஜீவா என்கிட்ட ஆசையா அக்கறையா இருக்கணும். இருப்பாருமா? நீ சொல்றத பார்த்தா இந்த விஷயத்த இன்னும் உன் புருஷன்கிட்ட சொல்லலையா? அகிலா, என்னதான் உன் புருஷன் மேல உனக்கு கோபம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருக்க கூடாதுடா. சொல்லிடுமா? உனக்கு தயக்கம் இருந்தா சொல்லுமா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாமா? வேண்டாம், நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆமாமா, இதெல்லாம் மறைக்க கூடாது, சொல்லிடணும். சொல்லிடுறிய? ராஜாத்தி, உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எல்லா சமையலும் நான் செஞ்சு போட்டு தான் போறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, சமைச்சிடுறேன். நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நடக்க போறது எதுவோ அதை பாருங்க, அதான் புத்திசாலித்தனம். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சரவணம் பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. தாய் இல்லாத பிள்ளைன்னு அவனுக்கு நான் நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேம்மா. அவன் கெட்டு போயிருந்தா கூட நான் அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா சந்தர்ப்பவாதியா மாறிட்டான் பார், அதை நினைச்சாதாம்மா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சாரிப்பா, நீங்க என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையேப்பா. கவிதாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் நான் ராபர்ட் சாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம கோமதி கல்யாணம் வேற நின்னு போயிடுச்சு. அதை பத்திலாம் அவன் கவலைப்படாம ஒரு பெரிய இடத்து சம்பந்தமா கிடைச்ச உடனே அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு 4 பேரோட ஏச்சு பேச்சுக்கு நான் அளவ கூடாது இல்லப்பா. கோமதி கல்யாணத்துக்கு வந்தா என்னடா இது, நம்ம கல்யாணம் இப்படி நின்று போச்சு, ஆனா அண்ணன் மட்டும் இப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிறானேன்னு ஃபீல் பண்ணுவா. அவ வருத்தப்பட்டா அதை என்னால தாங்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு நீங்க 2 பேருமே என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்ப்பா. எப்படி என் கல்யாணத்தை வந்து வீடியோ எடுப்பாங்கப்பா, அத உங்களுக்குன்னு ஒரு CD பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதுல நீங்க பாத்துக்கங்கப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி, நாங்க 2 பேரும் நேரா இங்க வந்து உங்ககிட்டயும் அம்மா படத்துக்கு முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம்ப்பா. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆசீர்வாதம் வாங்கிக்க வரேன்னு சொன்னானே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் வரல பத்தியா. தனக்கு ஒரு அப்பா இருக்கான், தங்க இருக்கான்னு அவன் மனசுல கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லையம்மா. அண்ணா வரலன்னா என்னப்பா, அவன் சொன்னதையும் மீறிதான் நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு போனோமே. அங்க இருந்த கூட்டத்துல அவனால நம்மள பார்க்க கூட முடியலையே, யாரால என்ன பண்ண முடியும்? பட்ட வருத்தமா அவன் நம்மள கேவலப்படுத்தியும் அவனை நீ நல்லவன்னு சொல்ற பாரு. இத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியலமா. அப்பா, அப்பா பிள்ளைக்கு நடுவுல மன வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க, நாம போய் அண்ணனை பாப்போம். நீங்க மனசார அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க முகத்தை பார்த்தா கண்டிப்பா அண்ணன் மனசு மாறிடும்பா. உனக்கு தெரியாம உன் அண்ணனை நான் பார்க்க போனேன். அவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இல்லேன்னு சொல்லி என்ன வாசலையே திருப்பி அனுப்பிச்சிட்டாமா. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா.
இப்போ என் மாமனார் ராபர்ட் இருக்காரு, அவர் வாழ்க்கையில ஒரு சாதாரணமான நிலைமையில இருந்து அப்புறம் படிப்படியா முன்னேறி பெரிய பணக்காரரானவர். ஆனா ஸ்டெல்லா அப்படி இல்லப்பா. அவ பிறக்கும் போதே பெரிய பணக்கார பொண்ணு. அவ உங்களை வீட்டுக்கு வந்த உடனே வாங்க மாமா அப்படி இப்படின்னு கூப்பிட்டு உபசரிக்கலாலும் பரவாயில்ல. ஆனா என்னடா இது, இப்படி அந்தஸ்துல தாழ்ந்து போனால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைச்சா அது என் மனச ரொம்ப புண்படுத்தணும்பா. வீட்டோட மாப்பிள்ளைய போறவனுக்கு அந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா. நானே அந்த வீட்டுல பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமாப்பா? கோமதிக்கு நல்ல இடமா பெரிய பணக்கார இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு அண்ணனா அது என்னோட கடமை. உங்களையும் கடைசி காலத்துல சந்தோஷமா வச்சிருக்கணும். அதுக்கெல்லாம் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணலப்பா. அதுவும் என்னோட கடமை தானே. இதுக்காக தான்ப்பா நான் அந்த வீட்டுல எல்லா குடும்பம் சந்திச்சிட்டு இருக்கேன். தன்னை யோகியான்னு காட்டிக்கிற ஒரே அயோக்கியம் யாருன்னு கேட்டா அது உன் அண்ணன் தான்மா. அதுல அவனுக்கு நிகர் அவன்தான். சரி, உருப்படாதவனை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நீ கிளம்புமா, நம்ம சென்னைக்கு போலாம். சென்னைக்கா? ஏன்பா? கெட்டும் பட்டணம் போய் சேருன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சுமா, கிளம்பு. அங்க போய் நம்ம யார பாக்குறது? நமக்கு யார தெரியும்? பெருமாள் இருக்காமா. என்ன பாக்குற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல போய் எப்படி நிக்கிறதுன்னா, என்னை பத்தி அவனுக்கு தெரியும், அவனை பத்தியும் எனக்கு நல்லா தெரியுமா. கண்டிப்பா அவன் நமக்கு உதவி பண்ணுவான், நீ கவலைப்படாத. இல்லப்பா, அவர் வீட்டுக்கு மறுபடியும் போய் நிக்கிறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏழை கிட்ட இல்லாதது பணம், இருக்க கூடாதது தன்மானம். ஏமா அகிலா இருக்காங்களா? நீங்க யார் சார்? என் பேர் மாணிக்கம். அகிலாவை பார்க்கணும். அகிலாவா? ஆமா, நான் அகிலாவோட அப்பா. இங்க ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. ஓ, அகிலா மேடத்தோட அப்பாவா? வாங்க சார். சார் காஃபி சாப்பிடுங்க சார். மேடம் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. தம்பி சார் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். மீட்டிங் இன்னும் முடியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார் மேடம் 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு இருக்காங்க. அவங்க அப்பா வந்திருக்காரு சொன்னியா? அப்பாங்கிறதுனால தான் சார் உட்கார வச்சு காஃபி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம மேடத்தை பார்க்க முடியாது சார். அவ்வளோ பிஸி சார் அவங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மேடமே உங்களை கூப்பிடுவாங்க. உள்ள வா 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 வா. என்ன நீ வெள்ளிக்கிழமை தான் வருவேன்னு உங்க அப்பா சொன்னாரு, புதன்கிழமை வந்து நிக்கிற? நீ இல்லாம எனக்கு எவ்வளவு போர் அடிச்சு போச்சு தெரியுமா? வா. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போ உன்னையதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
அதே மாதிரி நீயும் என்ன நினைச்சிட்டு இருந்தியான்னு கேட்டேன். சமத்து. சரி, நான் உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் பார்க்கலாமா? வா. அழகா இருக்கா? உனக்காக இந்த ட்ரெஸ் வாங்க எத்தனை கடை ஏறி ஏறி இறங்கின தெரியுமா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? செல்லம் ஜம்மன் இருக்க. இரு, உனக்காக நானும் அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்கா? பாப்போம். பவுடர் போட்டுக்கிறியா? எந்த ஜென்மத்துல விட்ட குறை தொட்டு குறையோ என்னமோ 7 ஜென்மத்திலயும் நான் தான் உன்னை சுமந்து பெத்த மாதிரி என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. உன்னை பார்க்காம 2 நாள் கூட இருக்க முடியல தெரியுமா? நான் மேல வச்சிருக்கிற பாசத்தெல்லாம் எப்படிதான் உனக்கு புரிய வைக்க போறேனோ எனக்கே தெரியல. ஆனா நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே உன் பாஷையை நானும் கத்துப்பேன். கத்துக்கிட்டு உங்க அப்பா அம்மா எல்லாம் உன் கூட பேசுறாங்கல்ல, அதே மாதிரி நானும் உன் கூட பேசுவேன். புரியுதா? ஐயோ, இன்னும் டிஃபனே சாப்பிடல. ஐயோ பாத்தியா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல மறந்தே போயிட்டேன். வா சாப்பிடலாம். இந்தா. எனக்கு உங்க அம்மா வீட்டு அட்ரஸ் தெரியாது. உங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கும் ரொம்ப பயமா இருந்தது. இல்லைன்னா கண்டிப்பா உன்னை வந்து பார்த்திருப்பேன். மீனாட்சி, நல்லா இருக்கா? ஐயோ, வீட்டுக்கு வராம இங்க வந்து உட்கார்ந்து. ஐயோ, என்னாச்சு? எதுக்கு அவனே சொல்றது? எதுக்கு சொல்ற குழந்தை ஏன் இப்படி அடிக்கிறீங்க? வருவியா? சொல்றது வருவியா? வருவியா? இப்படி அடிக்கிறீங்க? சொல்லு. வேண்டாம். விடுங்க அவளை. விடு. ஐயோ, வேண்டாங்க. விடுங்க. வேண்டாம். அடிப்பே கொல்லுவேன். அது கேக்குறதுக்கு விடு. வருவியா? கொன்னுடுவீங்க வந்தேனா? விடுங்க. போட்டே தெரியும். ஏன் குழந்தை சொல்லி தலையிட? விடு அவளை. விடு அவளை. விடு. போட்டே தெரியும். விடுங்க. விடுங்க கொல்லிய. வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சிதா. சார் உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. Yes sir. Okay. Okay sir. I've told them. Yes sir. The orders will be placed. Yes sir. நான் சொல்லிருக்கேன். It should not be a problem. Explain பண்ணிருக்கேன். That. இல்ல சார், நோ நோ நோ. இல்ல மறுபடியும் இந்த மாதிரி ரிப்பீட்லாம் ஆகாது. பிகாஸ் நான் ஐ அம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். நான் பாத்துக்கிறேன் சார். ஷியோர் சார், டெஃபினெட்லி. ஷியோர் சார், ஷியோர். தேங்க்யூ ஸோ மச். அப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்க. எஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படியா? ஓ, ஒன் செகண்ட். அப்பா ஒரு நிமிஷம். சாரி, இப்ப சொல்லுங்க. ஓகே டெஃபினெட்லி. பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கப்பா. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? 1.5 மணி நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நாளைக்கு ஒரு புருஷன் ஜீவா தேடி வந்தாலும் இதே நிலைமை தானே? அப்பா, நான் இங்க மாணிக்கமோட பொண்ணு அகிலாவோ இல்ல ஜீவாவோட மனைவி அகிலாவோ இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ பா. Just 5 minutes. I'll call you back. அப்பா, நான் இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர். நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வாயை கட்டி வயத்தை கட்டி என்ன படிக்க வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கேன்னா அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்பா. யாரோட சிபாரிசும் இல்லாம யாரோட உதவியும் இல்லாம என்னோட சொந்த அறிவுல நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா நீங்க பெருமை பண்ணணும் இல்லையா? ஆமாமா, ஒத்துக்கிறேன். இவ்வளவு பிஸியா இருக்க நீ நான் பேசுறது காது கொடுத்து கேட்பியா? கேட்கறதா இருந்தா இருக்க, இல்லன்னா கிளம்புறமா. இல்லப்பா,
என்ன படிச்சாலும் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த பழமொழியை நான் மறக்கலப்பா. பரவாயில்லையே, தமிழ் பழமொழி எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. அதே பழமொழி தான் கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லுது. அது ஞாபகம் இருக்கா? வெளி உலகத்தில் இருக்கிறவங்க உன் பொண்ணு என்ன போஸ்டிங்ல இருக்கா, எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்க மாட்டாங்க. எங்க வாக்கப்பட்டிருக்கா, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் கேட்பாங்க. அப்பா, தப்பு என் பேர்ல இல்லப்பா. அப்படித்தாம்மா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சு உன் புருஷனை போய் பார்த்தேன். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு நியாயமாப்படுது. அவர் விட பெரிய பொசிஷன்ல இருக்கிறதா அவருக்கு பிடிக்கல. புருஷன பதவியான்னு யோசிச்சு பார்த்தேன். புருஷன் தான் முக்கியம் பட்டுச்சு. அப்போ நாங்க உனக்கு முக்கியம் இல்லை. என் மானம், இந்த வீடு, இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை. இந்த வீட்டை மீட்டு கொடுத்தது நீதான். நான், என் மனைவி ஜீவா, இந்த 3 பேரும் கேரண்டி கேள்வி போட்டாலும் அது போகாது. உன்னுடைய சேலரி, உன்னுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்து தான் இந்த வீட்டை மறுபடியும் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நீ வேலையை விட்டு போயிட்டேன்னா இந்த வீடு என்னை விட்டு போயிடும். பரவாயில்லையா?